السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. إنك لا تهدي من أحببت ويهدي الله من يشاء وهو أعلم بالمهتدين. صدق الله العظيم. وأيضا قال الله تبارك وتعالى في مقام الآخر: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وأيضا قال الله تبارك وتعالى في مقام الآخر: والذين جاهدوا فينا لنهدينهم سبلنا. صدق الله العظيم. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: اللهم إنك يهدي في الحياة ويهدي في الآخرة أو كما قال عليه الصلاة والسلام. رواه البخاري. விண்ணை படைத்து விண்ணிலே விண்மீன்களை படைத்து மண்ணை படைத்து மண்ணிலே மாமனிதனை படைத்து எல்லா புகழும் அந்த இறைவனுக்கே. கண்ணியத்திற்குரிய பெரிய சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்விற்கு நாம் கோடான கோடி நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கின்றோம். அல்லாஹ் தஆலா இந்த உலகத்திலே நம்மை மனித சமுதாயத்திலிருந்து படைத்து பரிபாலித்தது மட்டும் இல்லாமல் ஈமான் என்ற ஹிதாயத் என்ற அரிய பொக்கிஷத்தை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கியிருக்கின்றார். இன்ஷா அல்லாஹ் இந்த வாரத்திலே தாங்களுக்கு முன்பு ஹிதாயத்தினுடைய சிறப்புகள் என்ன. இன்னைக்கு உலகத்துல மனுஷன் பணம் காசை ரொம்ப பெருசா மதிக்கிறான், சொத்து சுகங்களை பெருசா மதிக்கிறான். ஹதீஸ்ல வருது: அல் கையிசு நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். உங்களில் அறிவாளி யார் என்று சொன்னால், மௌத்துக்கு பின்னாடி வரக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி யார் தன்னைத்தானே தயாரித்துக் கொள்கின்றானோ அவர்தான் உண்மையான அறிவாளி, புத்திசாலி என்பதாக நாம சொல்லல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார். சுப்ஹானல்லாஹ். அப்ப அறிவாளி, புத்திசாலி அப்படிங்கிறவன் திறமையானவன் யார் அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய மென்டாலிட்டி, இன்னைக்கு நம்மளுடைய புத்தியில இருக்கிறது, பணம் காசு யார் சம்பாதிச்சு சொசைட்டில நல்ல பேர் புகழோட வசதி வாய்ப்போட வாழ்றாங்களோ அவங்க தான் அறிவாளி. படா கல்வாலா பாய் कि भाई अच्छा जायदाद जमाता, अच्छा कमाता, फुल जायदाद जमा कर घर दार कार बंगला அப்படின்னு நம்மளுடைய மென்டாலிட்டி, நம்முடைய புத்தி, அறிவு என்னது? புத்திசாலி அப்படின்னா யாரு? பணம் காசு நல்லா சம்பாதிச்சு கை நிறைய யார் சொத்து சுகங்களை சேகரித்து வைக்கின்றானோ அவன் தான் புத்திசாலி, இல்லைங்களா? இன்னைக்கு நம்ம அறிவாளின்னு அவனை தான் நினைப்போம். ஆனா அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய கண்ணோட்டத்துல அவன் அறிவாளி கிடையாது. அறிவாளி யாரு? இந்த உலகத்திலே குல்லு மன் அலைஹா ஃபால், உலகத்திற்கு கூடிய எல்லா பொருட்களும் அழிந்து நாசமாகிவிடும். அல்லாஹ்வுடைய கிருபையில் அல்லாஹ் மட்டும்தான் பாக்கியா இருப்பான். உலகத்தில் நீங்கள் என்ன கோடிக்கணக்கான சம்பாத்தியங்கள் சம்பாதித்தாலும் ஒரு நாள் இல்ல ஒரு நாள் கண்டிப்பாக இந்த உலகத்தை விட்டு நீங்க சென்றே ஆக வேண்டும். குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், குல்லு நஃப்ஸுன் ஸாயிகத்துல் மௌத். ஐனமா தகூனு யுத்ரிக்குல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், ஒவ்வொரு ஆத்மாவும் மரணம் என்ற ருசியை ருசித்தே தீர வேண்டும். இந்த உலகத்தில் நாம் பிறந்தது எவ்வளவு நிஜமோ அதே போன்ற உண்மையான விஷயம் இந்த உலகத்தை விட்டு கண்டிப்பாக மறைந்தே ஆக வேண்டும். ஐனமா தகூனு யுத்ரிக்குல் மௌத் வலவ் குன்தும் ஃபீ புரூஜி முஷய்யதா. நீங்கள் எப்படிப்பட்ட கடுமையான இரும்பு கோட்டைக்குள் இருந்தாலும் உங்களுக்கு மௌத் கண்டிப்பா வந்தே தீரும். சுப்ஹானல்லாஹ். ஃபிரௌன் பாத்தீங்களா? ஃபிரௌன் அன ரப்புக்குமுல் அலா, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். உலகத்துல எந்த அரசனும் தன்னை ஆண்டவன் சொல்லல. ஆனா ஃபிரௌனுடைய மதப்பு, அவனுக்கு வழங்கப்பட்ட அல்லாஹ்வுடைய அருட்கொடைகள் பெரிய என்பது எந்த அளவுக்கு அப்படின்னா அவனுக்கு தலைவலி கூட வந்தது கிடையாது. முஸ்லிமாவே இன்னைக்கு நம்ம எல்லா வியாதியுமே இருக்கு. தலைவலி எல்லாம் சர்வ சாதாரணம். அது இல்லாம முகமது அலி பாய் எல்லா வியாதியும் நமக்கு இருக்கு. ஆனா ஃபிரௌனுக்கு தலைவலி கூட வாழ்க்கையில வந்தது கிடையாது. தலைவலினா என்னன்னே அவனுக்கு தெரியாது. அல்லாஹ் அவ்வளவு பெரிய நியமத்தை கொடுத்தான். சுப்ஹானல்லாஹ். சும்ம லதுஸ்அலுன்ன யௌமஇஸின் அனின் நஈம். நாளை மறுமையிலே என்னால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு உங்களிடத்திலே கேள்வி கணக்கு கேட்கப்படும். நீங்க பதில் சொல்லிதான் ஆகணும். என்னால் வழங்கப்பட்ட நியமத்துக்கள், என்னால் வழங்கப்பட்ட உடல் ஆரோக்கியம், என்னால் வழங்கப்பட்ட செல்வங்கள், சுகங்கள் எல்லாத்துக்குமே நீங்க கணக்கு காட்டிதான் ஆகணும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ல மாட்டான்.
விடமாட்டான். சும்மல துஸ்அலுன்ன யௌமஇஸின் அனின் நஈம். நாளை மறுமையிலே என்னால் வழங்கப்பட்ட அருட்கொடைகளுக்கு நீ பதில் சொல்லியே ஆகணும். எவ்வளவு வருமானம் கொடுத்த, அதை எப்படி நீ செலவு செஞ்ச, உனக்கு வாலிபத்தை கொடுத்தேன், உனக்கு உடல் ஆரோக்கியத்தை கொடுத்தேன், நீ சிகரெட் ஊதி 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 பீடி ஊதி 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 நாசமாக்குனியா, இல்ல தண்ணி அடிச்சு நாசமாக்குனியா, இல்ல பான் ஃபராக் போட்டு நாசமாக்குனியா? எல்லாத்துக்குமே பதில் சொல்லணும் பாவா. பெரிய பீடி குடிக்கிறது ஷரியத்துல மக்ரூ, ஹராம் கிடையாது, போதை இல்லை அதுல. ஆனா புகையை நீங்கள் குடித்தால் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் கெட்டு போகும். ஷானாஸ் பாய், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். பீடி குடிக்கிறது ஹலாலா ஹராமா இந்த டாபிக் கிடையாது. பீடி குடிக்கிறதுனால உங்க உடல் கெட்டு போகுமா கெட்டு போகாதா? 100க்கு 100 கெட்டு போகும். அப்ப உடல் ஆரோக்கியத்தை எல்லாம் கொடுத்தா அந்த உடல் ஆரோக்கியத்தை நீ கெடுத்த உனக்கு என்ன தகுதி இருக்குது? அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த உடல் ஆரோக்கியத்தை கெடுப்பதற்கு உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? உனக்கு என்ன உரிமை இருக்கு? இன்னைக்கு நம்ம நினைக்கிற बीड़ी कुछ केल्वी करने हबीब भाई तुम सोचते बीड़ी पिएगा तो क्या भी अल्लाह के पास जवाब देना बाबा अगलो सुबह जवाब देना भाई बीड़ी सिगरेट पान फराक पानी हर चीज के लिए तुम अल्लाह के पास जवाब देना ये பெரியன்பர்களே அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட அந்த அருட்கொடைகள் وَإِن تَعُدُّوا نِعْمَةَ اللَّهِ لَا تُحْصُوهَا அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் சொல்றான், என்னால் வழங்கப்பட்ட நியமத்துக்களை அருட்கொடைகளை நீங்கள் என்ன நினைத்தால் ஒருபோதும் எண்ண முடியாது, ஒருபோதும் எண்ண முடியாது. ஆக அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட கோடிக்கணக்கான நியமத்துக்களை அல்லாஹ் நமக்கு வாரி வழங்கி இருக்கிறான். அதுக்கு எல்லாமே அல்லாஹ் கிட்ட நம்ம கணக்கு கொடுத்தே ஆகணும். விடமாட்டா அல்லாஹ். உலகத்துல இன்கம் டாக்ஸே விட மாட்டேங்கிறான், ஐடி கார விட மாட்டேங்கிறான். அல்லாஹ் விட்டுருவானா பாய்? இங்க நீங்க எல்லாருடைய கீழே 1 கோடி ரூபாய் வீடு கட்டுறீங்க, விட்டுருவானா கவர்மெண்ட் காரங்களையா? எப்படியா சம்பாதிச்ச வருமான வரி வந்துருவான், எப்படி சம்பாதிச்ச, எப்படி செலவு செய்யற, என்னையா நடக்குது, கவர்மெண்ட்ல கணக்கு கட்டிருக்கியா, எல்லாம் டாக்ஸ் எல்லாம் கட்டிருக்கிறியா, இன்கம் டாக்ஸ் காரன் வந்துருவான். இப்ப உலகத்துல சம்பாதிக்கக்கூடிய விஷயத்துக்கு உலகத்திலே கணக்கு காட்டணும், ஏமாத்த முடியாது. இன்னைக்கு இந்த ஆதார கார்டு வந்ததான் வந்துச்சு, ஒண்ணுமே செய்ய முடியாது, நீங்க தப்பிக்க முடியாது பாய். तुम्हें क्या भी तक्कोस बनना है तो आधार कार्ड होना है, तक्कोस बनना है तो आधार कार्ड होना भाई. எல்லாத்துலயுமே லிங்க் தட்டி அடிச்சான்னு வச்சுங்க, உங்க ஆதார் கார்டு நம்பர் உங்க பூமிக்கு ஜாதகமே உள்ள வந்துடும் இல்லைங்களா? ஏமாத்த முடியாது. இப்போ உலகத்துல கவர்மெண்ட்டையே ஏமாத்த முடியாது, மனுஷனை ஏமாத்த முடியாது. அல்லாஹ்வை எப்படி ஏமாத்த முடியுமா? அதனால சொல்றான்ல, என்னால் இந்த உலகத்தில் வழங்கப்பட்ட எல்லா நியமத்துக்களுக்கும் நீங்கள் கண்டிப்பாக கியாமத்துல பதில் சொல்லியே தீரணும், தப்பிக்க முடியாது. ஒவ்வொரு கத்தரா தண்ணி, ஒவ்வொரு துளி தண்ணீருக்கும், ஒவ்வொரு பருக்கைக்கும் நீங்கள் பதில் சொல்ல வேண்டும். நம்ம அல்லாஹ் விட மாட்டான். பெரியன்பர்களே, விஷயத்துக்கு வரும். இன்னைக்கு உலகத்தை சொல்றேன், அல் கையிஸ் நஃப்ஸஹு அமில லிமா பஅதல் மௌத். உலகத்தில் அறிவாளிகள் என்று சொன்னால் மறுமைக்காக வேண்டி, மறுமைக்கு பின்னால் வரக்கூடிய வாழ்க்கைக்காக வேண்டி யார் தன்னைத்தானே தயார்படுத்திக் கொள்கின்றானோ அவன்தான் மகா புத்திசாலி என்பதாக அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூல் சொல்றான். ஆனா இன்னைக்கு நம்முடைய கண்ணோட்டத்துல பணம், காசு, சொத்து, சுகங்கள் இருந்தால்தான் நாம பெரிய அறிவாளி, நாம பெரிய புத்திசாலி என்பதாக தவறான வாழ்க்கையில நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டு இருக்கின்றோம். பெரியவர்களே, இப்படி அல்லாஹ் தஆலா உலகத்திலேயே நமக்கு கொடுத்த மிகப்பெரிய ஒரு விஷயம், பொக்கிஷம் என்ன அப்படின்னா ஹிதாயத். முகமது அலி பாய், ஹிதாயத் தமிழ்ல சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். சரி பாய், நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம். இன்னைக்கு உலகத்துல பணம் காசு இருந்தா மட்டும் போதாது, மனுஷனுக்கு உடல் ஆரோக்கியம் ரொம்ப ரொம்ப தேவை. தமிழ்ல அரபியில் இன்னும் சொல்லுவாங்க, கதுரும் நிஅமத்து பாத ஸவால். கதுரும் நிஅமத்து பாத ஸவால். நம்ம கையில எந்த ஒரு பொருள் இருக்குதோ, உண்மையாலுமே நம்ம அப்பா அம்மா நம்ம கூட இருக்கிற வரைக்கும் அவருடைய மகத்துவம் நமக்கு தெரியாது. புட்டா புட்டிமோ நம்ம கையை விட்டு இறந்த பிறகு அவங்களுடைய மகத்துவம் நமக்கு தெரியும். கதுரும் நிஅமத்து பாத ஸவால். உலகத்தில் எந்த பொருளாக இருந்தாலும் சரி, தாய், தந்தை, பொருட்கள், செல்வங்கள், மனைவி, மக்கள், சொந்தம், பந்தம், குடும்பம், உற்றார் உறவினர்கள், எந்த விஷயமா இருந்தாலும் நம்ம கையில இருக்க வரைக்கும் மகத்துவம் தெரியாது. நம்முடைய கைகளில் இருந்தது கடந்து சென்ற பிறகு அதனுடைய கண்ணியம் என்ன என்பதாக நமக்கு தெரியும். ஆனா பிரயோஜனம் இல்லை. பிரயோஜனம் இருக்கா? கையில இருக்கும் போது எந்த ஒரு மகத்துவமும் இல்லை. கையில விட்டு போன பிறகு
நீ என்ன செய்ய முடியும்? ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கதுரும் நிஅமத்து பாத ஸவால், நம்முடைய கையில் இருக்கும் வரைக்கும் அதனுடைய மகத்துவம் நமக்கு தெரியாது, கண்ணியம் தெரியாது. நம்ம கைகளை விட்டு விலகி போன பிறகுதான் அதனுடைய கண்ணியம் மகத்துவம் என்ன என்பதை பற்றி நமக்கு தெரியும். உடல் ஆரோக்கியம் இருக்கு, அதனுடைய கண்ணியம் நமக்கு தெரியல. என்னைக்கு நோய்வாய்ப்பட்டோமோ அந்த சமயத்துல கண்ணியம் எது தெரியும்? நம்முடைய உடல் ஆரோக்கியத்துடைய கண்ணியம் நமக்கு தெரியும். உடல் செல்வம் இருக்கும் வரைக்கும் அனாச்சாரமான விஷயங்களிலே செலவு செய்கின்றோம், ஹராமான விஷயங்களிலே செலவு செய்கின்றோம். நம்முடைய கைகளில் பணம் இருக்கும் சமயத்துல செஞ்சோம், இன்னைக்கு கையை விட்டு பணம் போயிடுச்சு, ஏழ்மையா நடுத்தோட்டுக்கு வந்துட்டா, அந்த சமயத்துல பணம் காசுடைய மதிப்பு நமக்கு தெரியும். தண்ணி இருக்கு, தண்ணி இருக்கிற வரைக்கும் எந்த ஒரு இதுவும் தெரியாது, அனாவசியமா இருப்போம். பிரஷ் பண்ணுவான், பைப்பை திறந்துட்டு தான் பிரஷ் பண்ணுவான், அது பாட்டுக்கு தண்ணி போகும். தண்ணி கொஞ்சம் சிங்கி அடிச்சுன்னு வைங்க, मोटर कट போச்சு, போர்ல தண்ணி இல்ல, தண்ணி வரலனா शानवाल भाई सोच सोच को खर्चा करेगा, देख देख को खर्चा करेगा. अरे पानी नहीं रहा बाबा, ये கையில இருக்கிற வரைக்கும் தெரியல, கையை விட்டு போச்சு, அதனுடைய மகத்துவம் உனக்கு தெரியுது. சுப்ஹானல்லாஹ். இதை போன்று உலகத்தில் எந்த விஷயமாக இருந்தாலும் சரி, நம்முடைய கரங்களில் இருக்கும் வரைக்கும் அதனுடைய கண்ணியம் மகத்துவம் நமக்கு தெரியாது. கைகளை விட்டு சென்ற பிறகுதான் அதனுடைய கண்ணியம் மகத்துவம் என்ன என்பது நமக்கு புரியும். ஆனால் பிரயோஜனம் அல்ல. ஆக பெரியவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம பெருசா நினைக்கிறது பணம், சொத்து, சுகம், இததான் பெருசா நினைக்கிறோம். உற்றார் உறவினர்கள், சொந்தம், பந்தம், அதெல்லாம் ஒரு காலம் இருந்துச்சு, அந்த காலம் எல்லாம் போயிடுச்சு. ஒரு காலம் இருந்துச்சு எங்க சிறு வயசுல எல்லாம் பணம் காசுலாம் அப்ப இல்ல. ஹபீப் பாய் பைசா சுபி ஓ டைம் नहीं सादिक भाई, इंसान की मोहब्बत ही, अल्लाह अकबर. மனுஷனுடைய சொந்தம் பந்தத்துடைய உற்றார் உறவு அரவணைப்பு இருந்துச்சு. மச்சான், மாமன், அங்காளி, பங்காளி எதுவா இருந்தாலும் முன்னாடி வந்து நிற்பாங்க. ஒருத்தனுக்கு பிரச்சனை அப்படின்னா 20 பேர் வந்து நிற்பான். என்னடா அப்படின்னா சித்தப்பம்மா, பெரியப்பம்மா, பெரியப்பா மகன், அங்காளி, பங்காளி, மாமன், மச்சாம்மா, இந்த சொந்தம் பந்தம் இருக்கு பாத்தீங்களா, இதனுடைய வலுவு, இதனுடைய பலம் பெரிய பலம். பணம் காசை விட பெரிய பலம். இன்னைக்கு பணம் நம்ம கிட்ட இருக்குது, ஆனா சொந்தம் பந்தம் யாருமே இல்லை. கல்யாணத்துல போனா 2 பேரும் தான் இருக்கிறான், ஆனா அந்த மாதிரி நிக்கிறான், சொந்த பந்தமே இல்லை. ஏன்? உற்றார் உறவினோடு அரவணைச்சு நம்ம இன்னைக்கு வாழ்றது கிடையாது, எல்லாம் வெட்டி விட்டு தான் வாழ்றோம். கலைஞர் சொன்ன மாதிரி, நான் என்று சொன்னால் உதடுகள் ஒட்டாது, நான் என்று சொல்லிப்பார் உதடுகள் ஒட்டும் என்பதால். அது மாதிரி கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை, கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை. அந்த விஷயமெல்லாம் மலையேறி போச்சு. இன்னைக்கெல்லாம் அதெல்லாம் கிடையாது. பெரியவர்களே, இன்னைக்கு உலகத்துல மனுஷன் பெருசா நினைக்கிறது சொந்தம் பந்தங்களை இல்ல, உற்றார் உறவினர்களை இல்ல, நம்முடைய பெற்றவங்களை இல்ல, சொந்தக்காரங்க பந்தக்காரங்க எதுவுமே கிடையாது. இன்னைக்கு பெருசா மதிக்கிறது மனுஷன் பணம், காசு, சொத்து, சுகம். அல்லாஹ் அக்பர். இன்னைக்கு வாழக்கூடிய கலியுக காலத்துல இதுதான் பெருசு இல்லைங்களா? இன்னைக்கு பணம் காசு இருந்தாதான் மதிப்பான், பணம் காசு இல்ல நாய் கூட திரும்பி பார்க்காது. இன்னைக்கு உலகத்தில் நடக்கக்கூடிய நடைமுறை வாழ்க்கை இது, யாருமே மறுக்க முடியாது. நிஜமான வாழ்க்கை, நிஜமான விசித்திரமான வாழ்க்கை இது. ஆக பெரியவர்களே, இன்றைக்கு இதைத்தான் நம்ம பெருசாக நினைக்கிறோமே தவிர, என்னைக்காவது வாழ்க்கையில ஹிதாயத், அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் நமக்கு முஸ்லிமாக கூடிய பாக்கியத்தை கொடுத்தா, நமக்கு ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுத்தா, நமக்கு ஹிதாயத்தை கொடுத்தா, முஸ்லிம் அல்லாஹ் ரசூல் மேல ஈமான் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கிறானே, அதை என்னைக்காவது நம்ம பெருசா மதிச்சிருக்கிறோமா? மதிச்சிருக்கிறோமா? இல்ல. எத்தனையோ முஸ்லிம்கள் இருக்காங்க, கேடு கட்ட முஸ்லிம்கள். நான் இன்னும் ஓப்பனாவே சொல்லுவேன், பயப்பட மாட்டேன். கேடு கட்ட முஸ்லிம்கள் எத்தனையோ ஏகட்டையும் சொல்லிக்கிறார். என்ன பாய் முஸ்லிம் முஸ்லிம்னு, முஸ்லிம் சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது பாய்ங்கிறான். முசுபில்லா, எப்படிப்பட்ட மானம் கட்டவனா இருப்பான் இவன். இவன் சொல்றான் முஸ்லிமுடைய வயிற்றுல பிறந்துட்டு, இந்து இல்ல ஜி, முஸ்லிமுடைய வயிற்றுல பிறந்து முஸ்லிம் சொல்றான். என்ன ஹதரத் முஸ்லிம் முஸ்லிம்ங்கிறீங்க? முஸ்லிம் வெளியில சொல்றதுக்கு வெக்கமா இருக்குது. ஏன்னா ஒரு முஸ்லிம் 2 முஸ்லிம் தவறான முறையில போயிட்டா அப்படின்னா ஒட்டுமொத்த முஸ்லிம் அப்படித்தானா? இல்ல பாய், இஸ்லாம்ங்கிறது வேறு, இன்னைக்கு முஸ்லிம்ங்கிறது வேறு. ஹஜரத் அஷ்ரஃப் அலி தானவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கூறுகின்றார்கள், முஸ்லிமான் की जो जिंदगी है किताबों में मिलता है, मुसलमान की जिंदगी में नहीं मिलता. இன்னைக்கு அஷ்ரஃப் அலி தானவி சொல்றாங்க, இஸ்லாம் அப்படிங்கிறது, முஸ்லிம் அப்படிங்கிறது கிதாபுகள்ல தான் கிடைக்குது, முஸ்லிமுடைய வாழ்க்கையில இல்ல. ஆனா இன்னைக்கு நம்ம முஸ்லிம்களை வச்சு நம்ம எடை போட முடியாது. இஸ்லாத்தை போட முடியுமா? ஒரு முஸ்லிம் 2 முஸ்லிமை வச்சு நம்ம எடை போட முடியுமா? இஸ்லாமே இப்படிதான் அப்படின்னு இல்ல. இஸ்லாம் என்பது
தூயமான துண்ணியமான துணி, அதாவது தூய்மையான ஒரு மார்க்கம். இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன தீன இன்தல்லாஹி இஸ்லாம். நிச்சயமாக தீன் என்பது அல்லாஹ்விடத்திலே மதம் அல்ல, மார்க்கமாக இருக்கின்றது. சுப்ஹானல்லாஹ். ரஸீது பில்லாஹி இஸ்லாம், ரஸீது பில்லாஹி இஸ்லாம். இஸ்லாத்தை கொண்டு, மார்க்கத்தை கொண்டு அல்லாஹ் பொருந்திக் கொண்டார். அவன் ஏற்படுத்தப்பட்ட வழிமுறைகள் கண்டிப்பாக அது சரியாகத்தான் இருக்கும். ஆனா இன்னைக்கு நம்ம முஸ்லிமா இருந்துகிட்டு இஸ்லாத்தின் பிரகாரம் வாழாம இருக்கிறோம் பாத்தீங்களா, இதுதான் மிகப்பெரிய தவறு. मुस्लिम के पेट में पैदा हो जाओ, इस्लाम के तरीके पे नहीं चलता, गैर मुसलमान के तरीके में चलता है. इसलिए मुसलमान तकसीर नहीं है. ईमान बहुत ज्यादा होशियार और ईमान बहुत ज्यादा ऊंचा और इज्जतदार और बुलंद दर्जे पर है. सुभान अल्लाह. சார் பெரிய இந்த விஷயத்துக்கு வருவோம். இன்னைக்கு நம்ம பணம் காசுக்கு கொடுக்கக்கூடிய மதிப்பு மரியாதை ஹிதாயத்துக்கு இல்ல. ஹிதாயத்னா என்ன ஜி? நேர்வழி. அல்லாஹ் நமக்கு அல்லாஹ் மேல ஆமன்து பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருசுலிஹி வல் யௌமில் ஆகிரி வல் கத்ரி கைரிஹி வ ஷர்ரிஹி மினல்லாஹி தஆலா வல் பஅதி பஅதல் மௌத். இதுதான் ஈமான். ஈமான் என்ன ஜி? அல்லாஹ் மேல, அல்லாஹ்வுடைய ரசூல் மேல, அவருடைய கிதாபுகள் மேல, குர்ஆன், தௌராத், ஜபூர், இன்ஜீல் இவைகளின் மேல, மலக்குகளின் மேல, தக்தீரின் மேல, தலையெழுத்தின் மேல, நல்லது கெட்டது எல்லாமே அல்லாஹ்வின் சார்பாக தான் ஏற்படுகின்றது என்பதின் மீதும், நாளை மறுமையிலே இறந்த பிறகு அல்லாஹ் நம்மை மீண்டும் உயிர்ப்பித்து அவன் கேள்வி கணக்கு கேட்பான் என்பதின் மீதும் யார் ஈமான் கொள்கின்றார்களோ அந்த ஈமான் தான் முஃபஸ்ஸல், முஜ்மல், விரிவான ஈமானாக இருக்கின்றது என்பதாக சத்திய பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகிறார். ஆக பெரியவர்களே, இன்னைக்கு நமக்கு வழங்கப்பட்ட இந்த ஹிதாயத், ஹிதாயத் என்னவே நேர்வழி. நம்ம எப்படியோ வாழ்ந்திருக்கலாம். ஆனா அல்லாஹ் அப்படியெல்லாம் நம்மளை படைக்கல. நமக்கு இஸ்லாம் என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுத்தான். முஸ்லிமுடைய வயிற்றுல பிறக்க வச்சான். இஸ்லாத்தின் பிரகாரம் வாழ வச்சான். சுப்ஹானல்லாஹ். பெரியவர்களே, இன்னைக்கு பணம் காசு இன்னைக்கு என்கிட்ட இருக்கும், நாளைக்கு சாதிக் பாய் கிட்ட போயிடும், நாளைக்கு இன்னொருத்தர்கிட்ட போயிடும், ஒரு இடத்துல நிரந்தரமா இருக்காது. பெரியவர்களே, அரசனாக இருப்பவன் அரசனாகவே இருக்க முடியாது. ஒரு நாள் ஆண்டியாக ஆயிடுவான். ஆண்டியாக இருப்பவன் ஆண்டியா இருக்க மாட்டான். ஒரு நாள் அரசனாகுவான். இன்ன மஅல் உஸ்ரி யுஸ்ரா. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், வ துஇஸ்ஸு மன் தஷா வ துஸில்லு மன் தஷா பியதிக்கல் கைர். யார நினைக்கிறனோ அல்லாஹ் கண்ணியத்தை கொடுப்பான். யார நினைக்கிறனோ ஒரு செகண்ட்ல பிடிங்கி நடுத்தொருக்கு கொண்டு வந்துரும். எல்லாம் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, நம்ம கையில எதுவுமே கிடையாது. ஆக பெரியவர்களே, இன்னைக்கு இந்த ஹிதாயத் அப்படிங்கிற நேர்வழி அல்லாஹ் நமக்கு நேரான பாதையை கொடுத்தான். அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட ஷரியத்தே முத்தஹரா, இந்த தீனுல் இஸ்லாம், இந்த மார்க்கத்தின் பிரகாரம் நான் உனக்கு வழிவகுத்து காட்டிவிட்டேன். இந்த வழிவகுத்தின் பிரகாரம் நீ நடந்தால் கியாமத் வரை, உலகம் அழியும் வரை இதில் எந்த விதமான ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது. நம்ம அடிக்கடி பயான்ல சொல்லியிருக்கிறோம், தீனுல் இஸ்லாம் ஷரியத் என்பது, மார்க்கம் என்பது அல்லாஹ்வினால் வழிவகுக்கப்பட்டது. எந்த ரசூல்னாலோ எந்த நபினாலோ கிடையாது. அல்லாஹ்வினால் மட்டும் வழிவகுக்கப்பட்ட இஸ்லாத்தின் பெயர் தான் மார்க்கம், இஸ்லாம், தீன். அதுல எந்த விதமான குற்று குறைவுகள் கிடையாது, ஏற்றத்தாழ்வுகள் கிடையாது, முன்பின் கிடையாது. இப்ப கொடுத்தது 1400 ஆண்டுகளுக்கு முன்னாடி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மூலமாக நமக்கு வழங்கப்பட்ட அல்-யௌம அக்மல்து லக்கும் தீனுக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரஸீது லக்குல் இஸ்லாம தீனா அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். இன்றைய தினத்திலே உங்களுடைய தீனை நான் பரிபூர்ணமாக்கி விட்டேன், அதை கூட நான் பொருந்திக் கொண்டேன். இது கியாமத் வரை, உலகம் அழியும் வரை இதே பாதையில் தான் நீங்கள் செல்ல வேண்டும். வேற எந்த பாதையிலும் நீங்கள் செல்லக்கூடாது. நீங்க வேற ஏதாவது பாதையில் சென்றால் ஜலாலத், வழிகேடு, ஹிதாயத், அல்லாஹ்வின் சார்பாக எந்த ரூட்டை நான் காட்டினேனோ அதே வழியில தான் நீங்க செல்லணும். இதுதான் ஹிதாயத், இதுதான் இஸ்லாம். சுப்ஹானல்லாஹ். அப்படிப்பட்ட ஒரு மார்க்கத்தை, அப்படிப்பட்ட ஒரு ஹிதாயத்தை, நேர்வழி பாதையை அல்லாஹ் நமக்கு வழிவகுத்து கொடுத்திருக்கிறான். அதை அல்லாஹ்வுடைய கிருபையில நாம சிந்திச்சு பார்த்தோம் அப்படின்னா மிகப்பெரிய ஒரு விஷயம். மனுஷன் என்னைக்குமே தவறு செய்ய மாட்டான். நமக்கு வழங்கக்கூடிய இந்த ஹிதாயத்து நாம் எந்த விதமான போர் யுத்தங்கள் செஞ்சு கிடைச்சதா? भाई मोहम्मद अली भाई कत्ती लड़ाई करेगी तलवार எடுத்துக்கிட்டு சண்டை போடிங்களா? இஸ்லாத்துக்காக வேண்டிய ஏதாவது நம்ம யுத்தங்கள் செஞ்சோமா? ரத்த குர்பானி செஞ்சோமா? மனைவி மக்களை இழந்தோமா? ஏதாவது யுத்தங்கள் செய்யப்பட்டதா? எதுவுமே செய்யல. முஃபத் में मिल गया. दादा मुस्लिम, அப்பா முஸ்லிம், நாங்களும் முஸ்லிம்.
ஆனால் இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சத்திய சஹாபாக்கள் இந்த தீனுல் இஸ்லாமுக்காக வேண்டி புனித போர்கள், பயங்கரமான போர்கள், யுத்தங்கள் செஞ்சாங்க. ஹதீஸ்ல வருது, ஷமாயிலே திருமீதியில பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும் 26 யுத்தங்கள் செய்தார்கள். கஸ்வா அப்படின்னா புனித போர். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த யுத்தங்களில் கலந்து கொண்டார்களோ அந்த யுத்தத்திற்கு பேர் கஸ்வா என்பதாக சொல்லப்படும். கஸ்வா என்பதுனா புனித போர், யுத்தம். யாரு? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சாங்க. எதுக்காக வேண்டிச்சு? சொத்து சுகங்களுக்காக வேண்டியா? இல்ல, இஸ்லாத்தை பாதுகாப்பதற்காக வேண்டி, முஸ்லிம்களுடைய மக்களை பாதுகாப்பதற்காக வேண்டி யுத்தங்கள் நடத்தப்பட்டன. நாம எந்த யுத்தங்களும் செய்யல. செஞ்சமாஜி நம்முடைய பாலிசியில என்ன தெரியுங்களா? பந்திக்கு முந்திக்கோ படைக்கு பிந்திக்கோ. ஏன் ஹமாரா பாலிசி? ஹமாரா பாலிசிக்கா பந்திக்கு முந்திக்கோ, சாப்பாடுனா முன்னாடி போய் நிற்போம், படைக்கு பிந்திக்கோ, சண்டைனா பின்னாடி வந்துருவோம், முன்னாடி போக மாட்டோம். இது நம்முடைய பாலிசியா இருக்கு. பெரிய சஹாபாக்கள் அப்படி அல்ல. சஹாபாக்கள் அப்படி வாழல. அவங்க பந்திக்கு பிந்திக்குவாங்க, படைக்கு முந்திக்குவாங்க. சுப்ஹானல்லாஹ். படை யுத்தம் அப்படின்னா யுத்த போற உயிரியே கொடுப்பாங்க. அது சஹாபாக்களுடைய வாழ்க்கை. நம்முடைய வாழ்க்கை அப்படி அல்ல. பெரியவர்களே, இந்த ஹிதாயத்துடைய கண்ணியம் இன்னைக்கு நம்முடைய உள்ளத்துல இல்ல. ஆனா ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையில, நம்ம கையில இருக்கு. நல்லா கவனமா கேட்கணும். 3 விஷயங்கள் எல்லாம் தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்கிறான். மற்ற நபிமார்களுக்கு, ரசூல்மார்களுக்கு யாருக்குமே இந்த 3 விஷயத்தை கொடுக்கல. நல்லா கவனமா கேட்க, தூங்க கூடாது. முகமது அலிவா 3 விஷயத்தை அல்லாஹ் தஆலா தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்கிறான். எந்த நபி, எந்த ரசூல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட கூட கொடுக்க கிடையாது. மற்ற விஷயங்கள் எல்லாம் நபிமார்களுக்கு முஅஜிஸா, அற்புதங்கள் மூலமா கொடுத்தா, அதிசயங்கள் மூலமா கொடுத்தா இல்லைங்களா? ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒரு முஅஜிஸாத்துக்களை கொடுத்தா. எந்த அளவுக்கு ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு அல்லாஹ் இறந்து போனவங்களை உயிர்ப்பிக்கக்கூடிய தாக்கத்தை கூட கொடுத்தான். கபர்ல போய் கும் பி இஸ்னில்லாஹ் அப்படின்னு அடிச்சாருன்னு வைங்க, மௌத் அப்படியே எந்திரிச்சு நிற்கும். கபர்ல இருந்து அப்படியே மையத்தை எந்திரிச்சு நிற்கும். மௌத்தா போனவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி யாருக்கு கொடுத்தா? ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு கொடுத்தா. மூசா அலைஹிஸ்ஸலாமுக்கு பயங்கரமான ஜாது, பயங்கரமான சூனியங்கள் செய்யக்கூடிய சக்தியை கொடுத்தா. ஒவ்வொரு நபிமார்களுக்கும், ஒரு ரசூல்மார்களுக்கு தனித்தனி முஅஜிஸாத்துக்களை கொடுத்தா. அதே மாதிரி அவுலியாக்களுக்கு அல்லாஹ் தஆலா கராமத்துக்களை கொடுத்தா. இன்னைக்கு எத்தனையோ மக்கள் அவுலியாக்களை ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அவுலியாக்கள்லாம் உண்மையான விஷயம் பாய். அவுலியாக்கள்லாம் இறை நேசர்கள். அவங்களுக்கு வழங்கப்பட்டது கராமத்துக்கள், அதிசயங்கள் எல்லாம் கொடுத்தா. இதெல்லாம் அல்லாஹ்வினால் வழங்கப்பட்ட உண்மையான விஷயங்கள். அவங்களும் தீனுக்காக வேண்டி பல உழைப்புகள், பல தியாகங்கள் செஞ்சிருக்கிறாங்க. இல்லைன்னா சாதாரணமா அவுலியாக முடியாது. அப்ப மோஜிசாத்துக்கள் நபிமார்களுக்கு கொடுக்கப்பட்டது, கராமத்துக்கள் அவுலியாக்களுக்கு கொடுக்கப்பட்டது. இது மாதிரி பல விஷயங்கள் எல்லாத்துக்குமே எல்லாம் கொடுத்தா. ஆனா 3 விஷயத்தை யாருக்குமே கொடுக்கல. முஸ்தபா பாய், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து ஹதீஸே குதுஸில சொல்றான், லௌலா கல்லமா ஹலக்துல் அஃப்லாக், நீர் இல்லை என்று சொன்னால் இந்த அண்ட சராசரங்களையே நான் படைத்திருக்க மாட்டேன், உனக்காக வேண்டிதான் அண்ட சராசரங்களையே படைத்தேன் என்பதாக எந்த நபி, எந்த ரசூலை பார்த்து கூறினானோ அந்த நபிக்கு கூட இந்த 3 விஷயத்தை கொடுக்கல. இந்த 3 விஷயத்தை கொடுக்கல, தன்னுடைய கைவசத்துல வச்சா. என்னாச்சு? முதல் விஷயம் ஹிதாயத். அல்லாஹ் அக்பர். யாரை நாடுகின்றானோ அவங்கள மட்டும்தான் அல்லாஹ் பொறுக்கி முஸ்லிம் ஆக்குவான். தவறுபாய் சொற்குழி முஸ்லிம் பண்ணானே, எல்லாத்துக்குமே இஸ்லாம் என்ற அதிக பொக்கிஷத்தை கொடுக்க மாட்டான். ஈமான் என்ற பொக்கிஷத்தை அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவனுக்கு மட்டும்தான் பலரிலே சிலரை தேர்ந்தெடுத்து கொடுப்பான். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்னக லா தஹதி மன் அஹபப்த. கஹாய் இன்னக லா தஹதி மன் அஹபப்த. ஓ நபியே, நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நாம் ஹிதாயத்தை கொடுக்க மாட்டோம். நீங்கள் அபூ தாலிப் உங்களுடைய சித்தப்பாவுக்கு ஹிதாயத்தை விரும்புனீங்க, நாங்க கொடுக்கல. நான் யாரை நினைக்கிறேனோ, யஹ்தில்லாஹு மன் யஷா, அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ, தபா இன்னக லா தஹதி மன் அஹபப்த வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா, வலாகின்னல்லாஹ் யஹ்தி மன் யஷா. அல்லாஹ் யாரை நாடுகின்றானோ அவனுக்கு தான் ஹிதாயத்தை கொடுப்பார். நீங்கள் யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களுக்கு நாம் கொடுக்க மாட்டோம். யாரை பார்த்து சொல்றான்? அல்லாஹ்வுடைய ரசூலை பார்த்து சொல்றான்.
இன்னக லா தஹதி மன் அஹபப்த வலக்கின் அல்லாஹ் யஹ்தி மன் யஷா. நாம் யாரை நாடுகின்றோமோ அவர்களை தேர்ந்தெடுத்து பொறுக்கி பொறுக்கி என்ன செய்வோம்? ஹிதாயத்தை கொடுப்போம், முஸ்லிமாக்குவோம். காஃபிர்ல இருந்து ஹிந்துல இருந்து என்னுடைய பாதையிலே அவரை இழுத்து வருவோம், இஸ்லாத்தை கொடுப்போம். ஆனால் நீங்க யாரை விரும்புகின்றீர்களோ அவர்களை நாங்கள் கொடுக்க மாட்டோம். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ்வுக்கு தெரியும், நமக்கு தெரியாது. அபாய் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் சூரத்துல் கஸஸ்ல, வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். யாருக்கு ஹிதாயத்து கொடுக்கணும், யாரை முஸ்லிமாக்கணும், யாருக்கு இஸ்லாம் என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறது நீ முடிவு செய்ய முடியாது, நான் முடிவு செய்வேன், நான் செய்வேன். வஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். நான் நன்கு அறிவேன் யாருக்கு ஹிதாயத்தை கொடுக்கணும், யாரை ஹிந்துல இருந்து முஸ்லிமாக்கணும், யாரை வேற முஸ்லிம் இருந்து இஸ்லாத்துக்குள்ள கொண்டு வரணும். நான் முடிவு பண்ணுவேன், நீ முடிவு பண்ணக்கூடாது. நீ ஆசைப்படலாம், உன் ஆசையை நான் நிறைவேற்ற மாட்டேன். ஏன்? ஹிதாயத்து என் கையில இருக்கு. அல்லாஹ் அக்பர். அபூ தாலிப் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வளர்ப்பு மகன்ஜி, சொந்த சித்தப்பா தன்னுடைய பையனை விட மேல மதிச்சு வளர்த்தார். யாரு? அபூ தாலிப். ஹஜரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு தகப்பனார், பெருமானாருடைய சொந்த சித்தப்பா. அவருக்கு அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்கல, அவருக்கு தெரியும் அல்லாஹ் ஒருத்தர் இருக்கிறான், இவர் அல்லாஹ்வுடைய ரசூல். கண்கூடாக பல அதிசயங்கள் முஅஜிசாத்துக்களை பார்த்தாங்க. பார்த்த பிறகும் கூட அல்லாஹ் உங்களுக்கு ஹிதாயத்தை கொடுக்கல. ஏன்? மௌத்தா போற நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொன்னாங்க, ஏய் சச்சா கலிமா சொல்லிடுங்க. அவங்க சொன்னாங்க, நான் சொல்ல மாட்டேன். ஏன்? என் காதுல சொல்லிடுங்க, யாருக்கிட்டையும் நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு கியாமத்துல நான் சாட்சி சொல்றேன், என் சித்தப்பா ஏன் முன்னாடி தான் கலிமா சொன்னாரு அப்படி. அவங்க சொன்னாங்க, இல்ல பத்திஜா, என்னுடைய அண்ணன் மகனே இல்ல. ஏன்? வருத்தப்பட்டார், ரொம்ப அழுது கேட்டார், கெஞ்சினார், ஹிதாயத்து துஆ செய்யுங்க, நீங்க கலிமா சொல்லுங்க. அவங்க சொன்னாங்க, நான் கலிமா சொல்லிட்டேன் அப்படின்னா வரட்டு கௌரவம் என்ன, என்னுடைய சொந்தம் பந்தம் எல்லாம் முகமதுடைய தீனை இவன் ஏத்துக்கிட்டான், மௌத்த பயந்து மரணத்தை பயந்து இவன் முன்னோர்களுடைய தீனை, அதாவது என்னுடைய சிலை விக்கிரகங்களை விட்டுட்டா அப்படின்னு என்ன பேசுவாங்க. அது எனக்கு பிடிக்காது. அல்லாஹ்வுக்கு இது பிடிக்கல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் இத பாப்பா, இன்னல்லாஹ யன்சுரு இலா அஜ்சாமிக்கும் வலா சுவரிக்கும் வலக்கின் யன்சுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நீ நெட்டையா இருந்தாலும் சரி, குட்டையா இருந்தாலும் சரி, வெள்ளையா இருந்தாலும் சரி, கருப்பா இருந்தாலும் சரி, நீ கிளாமரா இருந்தாலும் சரி, கிளாமர் இல்லாம இருந்தாலும் சரி, ஷாஹுல் மேல கிளாமரா இருக்கிறார் மாஷா அல்லாஹ். அவர் இந்த எப்படி இருந்தாலும் சரி, இதை நான் பார்க்க மாட்டேன். நான் பார்க்கறதெல்லாம் ஹக்குபாய் யன்சுரு இலா குலூபிக்கும் வ அமாலிக்கும். நான் பார்க்கிறேன் அப்படின்னா பாபுஜி பாய் ஹிதாய அல்லாஹ் நெஞ்ச உள்ளத்தை பார்க்கறான். எதை பார்க்கறான்? குலூ, உள்ளத்தை பார்க்கறான். ரெண்டாவது நல்ல அமல்களை பார்க்கறான். இது ரெண்டு தான் பாப்பா, வேற எதையுமே அல்லாஹ் பார்க்க மாட்டான். பெரிய அன்பர்களே, இப்ப அபூ தாலிப் சொன்னா, இல்லப்பா நான் சொல்ல மாட்டேன், சொல்றதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு. ஏன் சொன்னாங்க? நான் இறந்து போயிட்டோம், மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, பாரு முகமதுடைய தீனை ஏத்துக்கிட்டா மரணத்தின் பயத்தின் காரணமாக அப்படின்னு என்ன இலக்காரமா பேசுவான். இந்த விஷயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கல. ஏன்னாப்பா நான் கொடுக்க மாட்டேன், உனக்கு ஹிதாயத்து கொடுக்கல, சொந்த சித்தப்பாவுக்கு கொடுக்கல. பல்லாம் சொல்றேன், ஹிதாயத்து என்பது என் கையில இருக்கு. நான் யாரை நாடுறேனோ, யாரை நினைக்கிறேனோ அவரை மட்டும்தான் ஹிந்துல இருந்து கலட்டி இஸ்லாத்துல கொண்டு வருவேன். ஹிதாயத்துனா நேர்வழி. முஸ்லிம் எல்லாமே ஹிதாயத்து தான், நேர்வழி தான். பெரிய அன்பர்களே, ஒன்னு ஹிதாயத்து, இரண்டாவது மகஃபிரத், பாவ மன்னிப்பு. மன்னிக்கக்கூடிய தன்மை அல்லாஹ்விடத்துல மட்டும்தான் இருக்குது. வேற யார்கிட்டயுமே நீங்க போய் மன்னிப்பு கேட்க முடியாது. நீங்க தப்பு செஞ்சீங்க, ஒரு மனுஷன் உதாரணம், ஒருத்தர் தப்பு செஞ்சா மனுஷனுக்குள்ள மன்னிச்சுக்கலாம். मैं ये गलती किया हक भाई के पास से मैं पूछता हूँ, भाई मालूम इससे तरदले हक भाई मुझे माफ कर लो, இது ரைட்டு, இது அல்ஹம்துலில்லாஹ். பெரிய அன்பர்களே, ஆனா நாம பாவம் செஞ்ச பிறகு அந்த பாவத்தை யார்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? மனுஷங்கிட்டயா, நபி கிட்டயா, ரசூல் கிட்டயா, அவுலியா கிட்டயா? யாருகிட்டையும் கிடையாது, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் கேட்கணும். அல்லாஹ் அக்பர். وَيَغْفِرُ لِمَن يَشَاءُ وَيُعَذِّبُ مَن يَشَاءُ. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீ என்கிட்ட மன்னிப்பு கேளு, யாரை நாடுகின்றேனோ மன்னிப்பேன், யாரை நாடுகின்றேனோ உன்னை தண்டிப்பேன். எல்லாம் என் கையில இருக்கு. அப்ப ஹிதாயத்து அல்லாஹ் கையில இருக்கு.
பாவ மன்னிப்புங்கிறது அல்லாஹ் கையில இருக்கு. அல்லாஹ்வை தவிர உலகத்திலே யாரும் மன்னிக்க கூடியவர்கள் கிடையாது. நீங்க அப்படி கேட்டீங்க அப்படின்னா ஷிர்க், ஈடு இணை, அல்லாஹ் கிட்ட மட்டும்தான் பாவ மன்னிப்பு கேட்கணும். தௌபா என்பது அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் மண்டியிட வேண்டும். அல்லாஹ்வை தவிர நீங்கள் யாருக்கு முன்னாலும் தலை வணங்க கூடாது, மண்டியிடக் கூடாது. யாருக்கு முன்னாடியும் நீங்கள் தௌபா செய்யக்கூடாது. பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று சொன்னால் அல்லாஹ் மட்டும்தான் அதற்கு சொந்தக்காரன். அல்லாஹ் மட்டும்தான் பாவத்தை மன்னிக்க கூடியவன். அல்லாஹ்வை தவிர வேற எந்த நபி, ரசூல், அவுலியா, சஹாபாக்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு முன்னால் நீங்கள் மண்டியிட்டு பாவ மன்னிப்பு கேட்பதை அல்லாஹ் விரும்பவில்லை. ஏன்? மன்னிக்கக்கூடிய குணம் என்னுடையது, மன்னிக்கக்கூடிய உரிமை என்னுடையது. பாவ மன்னிப்பா, தப்பு செஞ்சியா, தௌபா செய்றியா, பாவ மன்னிப்பு கேட்கறியா, என்கிட்ட மட்டும் கேளு. என்ன தவிர யார்கிட்டயுமே நீ பாவ மன்னிப்பு கேட்க கூடாது. சுப்ஹானல்லாஹ். அப்ப ஹிதாயத் அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, எந்த நபிக்கும் கொடுக்கல. பாவ மன்னிப்புங்கிற மஃபிரத் இருக்கு பாத்தீங்களா, அது அல்லாஹ்வுடைய கையில இருக்கு, யார் கையிலும் கொடுக்கல. மூணாவது ரிஸ்க். وما من دابة في الأرض إلا على الله رزقها. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றா 12வது ஜுஸூல ஆரம்பத்துல, وما من دابة في الأرض إلا على الله رزقها. सरजमीन पर जितने भी जानदार हैं वो तमाम जानदारों को खाने खिलाने का जिम्मेदारी मेरी है. अल्लाहु अकबर. அல்லாஹ் சொல்றான், உலகத்தில் படைக்கப்பட்ட எல்லா படைப்பினங்களுக்கும், எறும்பில் இருந்து யானை வரைக்கும் எல்லா படைப்பினங்களுக்கும் உணவை வழங்கக்கூடிய பொறுப்பு அல்லாஹ்வை சார்ந்தது. எந்த நபி, எந்த ரசூலுக்கும் அந்த உரிமையை அல்லாஹ் கொடுக்கவில்லை. அது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தாலும் பரவாயில்லை. இந்த மூணு விஷயத்தை அல்லாஹ் தன்னுடைய கைவசத்துல வச்சிருக்கிறான். ஹிதாயத்து, மக்ஃபிரத்து, ரிஸ்க். உணவு கொடுக்கக்கூடிய வல்லாஹு கைருர் ராஸிகீன், உணவு வழங்கக்கூடிய விஷயத்தில் அல்லாஹ் மிக சிறந்தவன். அல்லாஹ் அக்பர். பெரிய சிந்திச்சு பாருங்க ஒரு நிமிஷம். அல்லாஹ் நமக்கு படி அளக்கிறான். அல்லாஹ் ஒரு வேளை சொல்லியிருந்தான்னு வைங்க, யார் யார் தொழுகிறீங்களோ அன்னைக்கு அவங்களுக்கு தான் சாப்பாடு, தொழுகிறியா சாப்பாடு கிடையாது சொன்னா அப்படின்னா இன்னைக்கு பள்ளிவாசல் போதுமாஜி जबूर भाई उसके मस्जिद बसांगा नहीं, राणा भी मस्जिद बसांगा नहीं बा, अभी 10 मस्जिदा बनाना. क्यों? खाना मिलेगा नहीं. नासर भाई नमाज पढ़ तो खाना. लेकिन अल्लाह அப்படி செஞ்சிருக்கானா? அல்லாஹ்வே இல்லன்னு சொல்றான். அவனை கூட அல்லாஹ் பட்டினியா போடுறது இல்ல, படி அளக்கறான். உண்மையா இல்லையா? எத்தனை முஸ்லிம்கள் இருக்கிறாங்க இன்னைக்கு தொழுகின்னு என்னன்னே தெரியாது, கலிமானா என்னன்னு தெரியாது, பள்ளிவாசல் பக்கம் தலை வச்சு மலைக்கு கூட ஒதுங்குறது கிடையாது. எத்தனையோ மக்கள் இருக்கிறாங்க பள்ளிவாசல் என்னன்னு தெரியாது, மலைக்கு கூட பள்ளிவாசல் பக்கம் ஒதுங்குறது கிடையாது. அவங்களை என்ன அல்லாஹ் பட்டினியா போடுறானா ஜி? அர் ரஹ்மான் ரஹீம். அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் மிக சங்கையான, கண்ணியமான, ரொம்பவும் அல்லாஹ்வுடைய கிருபையில மிக மிக அல்லாஹ் இரக்க குணம் கொண்டவன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறுகின்றார்கள், ஒரு அடியானின் மீது அல்லாஹ் தஆலா 60 தாய்க்கு மேலாக நேசிக்கின்றான். அல்லாஹ் அக்பர். 7 माह से ज्यादा एक बंदे को अल्लाह प्यार करता है. 60 தாய்களுக்கு மேலாக ஒரு அடியானை அல்லாஹ் நேசிக்கின்றான். இதுதான் உண்மை. அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். ஒருவேளை தெய்வம் அன்றன்றே கொள்ளும் அப்படிங்கிற சட்டம் இருந்துச்சு அப்படின்னா உலகத்துல ஒருத்தன் கூட இருக்க மாட்டான், எல்லாத்தையுமே அழிச்சிடுவான். தோசை புரட்டின மாதிரி புரட்டிடுவான் எல்லாத்தையுமே. நீ இல்லையா? ஆக பெரிய என்பதிலே இது மாதிரி இன்னைக்கு நேரம் அதிகமாயிட்டு போகுது. உலகத்துல இன்னைக்கு பணம் காசு தான் பெருசுன்னு நம்ம நினைக்கிறோம். உண்மை அது அல்ல. ஹிதாயத்து தான் பெருசு. நம்மள அல்லாஹ் முஸ்லீம் ஆகணும் பாத்தீங்களா? நம்ம எந்த விதமான முயற்சிகள் செய்யாம நம்மள அல்லாஹ் ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுத்தான் பாத்தீங்களா? நேரான பாதையில் செல்லக்கூடிய அந்த ஹிதாயத்தை அல்லாஹ் நமக்கு கொடுத்தானே, இதுதான் மிகப்பெரிய அரிய பொக்கிஷம். கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி உரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கின்றேன். ஹஜ்ரத் பிலால் ரலியல்லாஹு அன்ஹு அழுதுட்டு உட்கார்ந்து இருக்கிறார் மஸ்ஜித் நபவி வெளியில. ஹஜ்ரத் அபூபக்கர் வந்தாரு, கேட்கிறாரு, பிலால் ஏன் அழுகிற? பசிக்குதா? உடம்பு சரியில்லையா? அது இல்ல. ஏன் அழுகிற? அப்படி அப்படியே குமரி குமரி அழுகிறார். கண்ணுல அப்படியே தார தாரையா தண்ணி போகுது. பெருமானார் ஹஜ்ரத் அபூபக்கர் கேட்டாங்க, எதுக்கு அழுகிற அப்படின்னு சொன்னாங்க. அல்லாஹ் ஹிதாயத்து தன்னுடைய கையில வச்சிருக்கிறான், அதை நினைச்சு அழுதேன் அப்படின்னு. என்ன ஆச்சரியமா இருக்கு? எதுக்கு அழுகு? என்ன அழுகிறதுக்கு என்ன இருக்கு சொன்னாங்க. ஒருவேளை ஹிதாயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையில கொடுத்திருந்தா அப்படின்னா அவங்க முதல்ல அவங்களுடைய குடும்பத்துக்கு கொடுத்திருப்பாரு,
அவங்க சொந்தம் பந்தத்துக்கு கொடுத்திருப்பாரு, மக்காவாசிங்களுக்கு கொடுத்திருப்பாரு. நான் முழுக்க ஷாம் வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கிறேன், எனக்கு எப்படி அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுப்பான்? எப்படி பெருமானார் ஹிதாயத்தை கொடுப்பாரு? நான் எங்கேயோ இருக்கிறேன், எத்தனையோ கடல் தாண்டி 1000 கிலோமீட்டருக்கு அந்த அப்பால இருக்கிறேன், எனக்கு எப்படி ஹிதாயத்தை கொடுப்பாரு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்? அது வரைக்கும் அதுக்குள்ள அவரும் வஃபாத் ஆயிடுவார், நானும் வஃபாத் ஆயிடுவேன். ஆனா அல்லாஹ் தன்னுடைய கையில இன்னக லா தஹதி மன் அஹபப்த வலக்கின் அல்லாஹ் யஹதி மன் யஷா வ ஹுவ அஅலமு பில் முஹ்ததீன். இந்த ஆயத்தை பற்றி சொன்னாரு. எவ்வளவு அல்லாஹ்வுடைய கிருபை பாருங்க. ஹிதாயத்தை மட்டும் தன்னுடைய வசத்துல வச்சிருந்ததுனால வெஸ்ட் இண்டீஸ்ல இருக்கக்கூடிய என்ன துருக்கி அல்லாஹ் எனக்கு ஹிதாயத்தை கொடுத்து மஸ்ஜிது நபவியுடைய பிலால் மோதினாரா அல்லாஹ் இங்க உட்கார வச்சிருக்கிறானே, இது அல்லாஹ்வுடைய எவ்வளவு பெரிய கிருபை. இது யாராவது மனிதர்கள் ரசூலுடைய கையில கொடுத்திருந்தா நான் முஸ்லிமா இருக்க முடியுமா? ஐஸல் இஸ்லாம் பில் இஸ்லாம். பெரியன்பர்களே, ஹஜ்ரத் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ செஞ்சாங்க, யா அல்லாஹ் அபூ ஜஹல் அல்லது உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரெண்டு பேர்ல யாரையாவது கொடுத்து ஹிதாயத்தை கொடுத்து இஸ்லாத்தை பலப்படுத்தி. அபூ ஜஹல் அல்லாஹ் விரும்பல, ஹஜ்ரத் உமரை விரும்பினா, அவருக்கு ஹிதாயத்தை கொடுத்தா. எப்படி? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெட்டி சாட்சா நௌசுபில்லாஹ் அவங்க தலையை வெட்டனா 100 சிகப்பு ஒட்டகங்கள் அவங்களுக்கு அன்பளிப்பாக வழங்கப்படும் என்பதாக ஹஜ்ரத் உமர் டீல் பண்ணிட்டு வந்தார். ஆனா என்னாச்சு? அவருக்கு அல்லாஹ் தஆலா ஹிதாயத்தை கொடுத்து முஸ்லிம் அப்படிங்கிற ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்தை கொடுத்து முஸ்லிம் ஆகிட்டான். அல்லாஹ் அக்பர். ஆக பெரிய என்பதிலே இன்னைக்கு உலகத்தில் மக்கள் பணம், காசு, சொத்து சுகங்கள் தான் பெரிய விஷயம் என்பதாக நினைக்கின்றோம். உண்மை அது அல்ல. எல்லாமே உலகத்தை விட்டு இருக்கிற வரைக்கும் தான். உலகத்தை விட்டு போனா ஒரு சல்லி காசு கூட நம்ம கூட வராது, நம்மளுடைய கஃன் துணி கூட நமக்கு சொந்தமாகாது, அதுவும் மண்ணுக்கு சொந்தமாகிவிடும். ஆகையால் ஈமான் என்ற அரிய பொக்கிஷம், ஹிதாயத் என்ற நேர்வழி, இது மட்டும்தான் உண்மையான பொக்கிஷம், அரிய பொக்கிஷம். இந்த பொக்கிஷத்தை நாம் தெரிந்து உணர்ந்து வாழ வேண்டும். அல்லாஹ் நமக்கு ஈமான் அரிய பொக்கிஷத்தை கொடுத்தான், நேரான பாதையை கொடுத்தான். முடிஞ்ச அளவுக்கு நான் முயற்சி செய்வேன். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹதியன்னஹும் சுபுலனா. நான் யார் அல்லாஹ்வுடைய பாதையிலே செல்வதற்காக வேண்டி, தீனுல் இஸ்லாம் ஹிதாயத்தில் செல்வதற்காக வேண்டி யார் முயற்சி செய்கின்றார்களோ அவங்களுடைய கரங்களை பிடித்து அல்லாஹ் தஆலா தீனின் பக்கம் கொண்டு வருகின்றார். யா அய்யுஹல்லதீன ஆமனு தகுல்லாஹ ஹக்க துகாதி வலா தமூதுன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஓ ஈமான் கொண்ட முஸ்லிம்களே, ஈமான் வாசிகளே, நீங்கள் ஈமான் இல்லாமல், ஹிதாயத் இல்லாமல் ஒருபோதும் இந்த உலகத்தை விட்டு மரணிக்காதீர்கள். ஈமானோடு பிறந்தீங்க, ஈமானோடு வாழ்ந்தீங்க, ஈமானோட மரணீங்க. சுப்ஹானல்லாஹ். செய்யுமா இன்ஷா அல்லாஹ். பெரியன்பர்களே, பண காசுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும், பணம், சொத்து, சுகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை காட்டிலும் நாம் ஹிதாயத் என்ற ஈமான் என்ற அரிய பொக்கிஷத்திற்கு நாம் முக்கியத்துவத்தை கொடுத்ததுதான் ஒரு முஸ்லிமுடைய உன்னதமான கடமை என்பதை உணர்ந்து நாம் வாழ வேண்டும். அப்படிப்பட்ட வாழ்க்கையை அல்லாஹ் தஆலா ஒவ்வொரு முஸ்லிம்களுக்கு தந்தல் புரிவானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.